அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? முதல்ல சாப்பிட்டீங்களா? ஓகே, இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்புறம் தமிழ் தகுதி தேர்வு, அதாவது டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட தமிழ் கொஸ்டினை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. உண்ணுதல், அதாவது 2 சுழி இன்னும் உண்ணுதலுக்கும் 3 சுழி இன்னும் உண்ணுதலுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்ட்டு பார்த்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா, இந்த உண்ணுதல் அப்படின்னா நமக்கு பொதுவாக தெரியும், சாப்பிட்றது அப்படிங்கிறது. அப்போ 2 சுழி இன்னும் உண்ணுதல் அப்படின்னா நினைத்தல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? நான் ஆன்சரோடு தான் கொண்டு வந்திருக்கேன், அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனை தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இது ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான ஆன்சர். நினைத்தல் அப்படிங்கிறது 2 சுழி இன்னுக்கு உண்டான உண்ணுதல் அப்படின்ட்டு, இல்லைன்னா உன்னுடுது அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தை கொடுக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒன்று 4 ஆப்ஷனில் அதனுடைய ஆன்சர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இல்லை இப்படி பொறுத்து அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு சென்டென்ஸை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன வார்த்தை வருதோ அது ஃபஸ்ட்டு வரணும், ரெண்டாவது என்ன சொல் வருதோ அது அந்த சென்டென்ஸில் ரெண்டாவதாக வரணும். அப்படி தான் ஆன்சர் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது பொருந்து அப்படிங்கிறது எந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வருதுன்னு நம்ம பார்க்கணும். தவறாக பொருந்திய இதில் வருது, ஓகே, இதை எடுத்துக்கலாம். தவறாக பொருத்திய அப்படின்னு இருக்குது, அப்போ இதை விட்டுறலாம். மூணாவதில் தவறாக பொருந்திய இதுலேயும் வருது, எடுத்துக்கலாம். நாலாவது தவறாக பொருத்தியன்னு கொடுத்துருக்கான், அப்போ இதை விட்டுறலாம். அப்போ ஆப்ஷன் ஏலையும் ஆப்ஷன் சிலையும் தான் ஆன்சர் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன? பொறுத்து. அடுத்த வர்ற சென்டென்ஸோட வார்த்தை என்ன வரணும்? பொறுத்து அப்படின்னு வரணும். அப்போ தவறாக பொருந்திய சொல்லை எடுத்து சரியான சொல்லை பொருந்தினேன் அப்படின்னு வருது, அப்போ இது தவறு. ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா, தவறாக பொருந்திய ஓகே சொல்லை எடுத்து சரியான சொல்லை பொருத்தினேன், அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். புரியுதுங்களா? ஆன்சர் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது. அடுத்தது 3வது கொஸ்டின் பாருங்கள். பிழையற்ற தொடர், அதாவது பிழையற்ற தொடர்னாலும் அதில் சந்திப்பிழை இருக்கும், ஒருமைப்பன்மை இருக்கும். அதில் எது கரெக்டாக இருக்கிறது நாம் ஒவ்வொன்றா கெஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 4 சென்டென்ஸும் ஒரே இதுதான். எனக்கு கொடையாக ஒரு பொருளை தர வேண்டும். அப்போ எனக்கு கொடையாக அப்படிங்கிற இடத்துல இக்கு வருமா வராதா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எனக்கு கொடையாக இக்கு வரும். ஏன் அப்படின்னா, அதாவது கூ அப்படிங்கிற குற்றியலுகரத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம், இருந்தாலும் குசுடு துபுரு அப்படிங்கிற குற்றியலுகரத்துக்கு முன்னாடி வன்தொடர் குற்றியலுகரம், அதாவது கசட தபர அப்படிங்கிற மெய்யெழுத்துக்கள், வன்தொடர் மெய்யெழுத்துக்கள் வந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகணும். அப்போ எனக்கு கொடையாக, அப்போ இந்த 4 ஆப்ஷனில் சியையும் டியையும் விட்டுடலாமா? மீதி 2ல் தான் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். சரி, ரைட்டு. எனக்கு கொடையாக ஓகே. ஒரு பொருளை தர வேண்டும், அப்படிங்கிறதுல இங்கே இத்து வந்திருக்கு, இங்கே இத்து வரல. வருமா வராதா அப்படின்னு கேட்டால் வரும். ஏன் அப்படின்னா, 2ஆம் வேற்றுமை உருவு உங்களுக்கு தெரியும். மொத்தம் 8 வேற்றுமை இருக்குது. ஒவ்வொரு வேற்றுமைக்கும் ஒவ்வொரு வேற்றுமை உருபு இருக்குது. ஒரு சில வேற்றுமைக்கு 2 3 இருக்குது. அப்போ 2ஆம் வேற்றுமை உருபான ஐ வெளிப்படையாக வந்திருக்கணும். வெளிப்படையாக எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த சொல்லை பிரிக்கும் போது, இப்போ பொருளை அப்படிங்கிறத பிரித்தோம்னா பொருள் ப்ளஸ் ஐ, புரியுதுங்களா? பொருள் ப்ளஸ் ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்திருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகணும். புரியுதுங்களா? அப்போ எனக்கு கொடையாக ஒரு பொருளை தர வேண்டும் அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? 4வது கொஸ்டின், ஒற்று பிழையற்ற விடையை கண்டறிக அப்படின்ட்டு ஒரு திருக்குறளை கொடுத்து ஆன்சர் கண்டுபிடி சொல்கிறாங்க. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்ற திருக்குறள் அறத்தை கூறுகிறது அப்படின்னா, மனத்துக்கண் இக்கு வரணும். ஆல்ரெடி நமக்கு தெரியும், இருந்தாலும் ஏன் வரும் அப்படிங்கிறதுனா அதே கான்செப்ட் தான்.
குற்றியலுகிறதுக்கு முன்னாடி வன்தொடர் குற்றியலுகிற வரதுனால இக்கு வரணும். அப்போ மனத்துக்கண் அப்படிங்கிற இடத்துல எந்தெந்த சென்டென்ஸு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். எது எது வந்திருக்கு? ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியிலையும் தான் மனத்துக்கண் அப்படிங்கிறது வந்திருக்கு. கரெக்டுங்களா? அப்போ சியையும் ஆப்ஷன் ஏவையும் விட்டுறலாம். ஆப்ஷன் பியையும் ஆப்ஷன் டியையும் தான் நம்ம செக் பண்ணோம். அப்போ மனத்துக்கண் ஓகே, மாசில நாதல் ஓகே, என்று திருக்குறள் ஓகே, அறத்தை கூறுகிறது. அதே கான்செப்ட் தான் இதுலேயும் வந்திருக்கு. அறத்தை அப்படிங்கும்போது அறம் ப்ளஸ் தை அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? அப்போ ஐங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இக்கு வரணும். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், எழுத்துப்பிழை நீங்கிய தொடரை தெரிவு செய்க. எழுத்துப்பிழை வந்தாலுமே அதுலேயும் ஒருமை பன்மையும் இருக்கும், சந்திப்பிழையும் இருக்கும். இங்கே கான்செப்டில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஓர் அப்படின்ட்டு. ஆல்ரெடி ஒரு ஓர் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு எங்கே வரும், ஓர் எங்கே வரும்? ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கு முன்னாடி வரணும். உயிரெழுத்துக்கு முன்னாடி வரணும். ஒரு அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வரணும். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வரணும். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு அழகிய, ஓர் அழகிய, இதில் எது கரெக்டாக அப்படின்னு பார்த்தா ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் வரணும். அப்போ ஆப்ஷன் ஏவையும் ஆப்ஷன் சியையும் விட்டுறலாம். மீதி ஆப்ஷன் பி ஆப்ஷன் டியும் தான். ஓர் அழகிய இது கரெக்டு. அடுத்தது சிற்றூரில் ஓர் குலமா ஒரு குலமா அப்படின்னா கு அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து. கூங்கிறது இக்கு ப்ளஸ் உ அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு அப்படிங்கிறத வரணும். அப்போ ஒரு குலம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? விளக்கத்தோடு தான் கொஞ்சம் வரும். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஸ்பீடு வச்சு பார்த்துக்கோங்க, தெரியாதவங்க பொறுமையாக பாருங்கள். அடுத்த கொஸ்டின், எழுத்துப்பிழை நீங்கிய தொடரை தெரிவு செய்க. மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தது. இப்போ இந்த இடத்துல என்னென்னா, இந்த லகர நகர வேறுபாடு இருக்கும், ப்ளஸ் ஒருமைப்பன்மை இருக்கும், அப்புறம் சந்திப்பிழை இருக்கும், எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். எழுத்துப்பிழை நீங்கிய தொடர் அப்படின்னாவே எல்லாமே கலந்து தான் இருக்கும். அப்போ நம்ம சென்டென்ஸை படிக்கும்போது மதியழகன் அப்படிங்கிறது ஒரு ஆண்பால். ஆண்பால் முடியும் போது என்ன வரணும்? ஆக்சுவலாக மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தது அப்படின்னா இது அக்ரிணையாக குறிக்கிறாங்க. ஆடு மாடு மாதிரி அக்ரிணை குறிக்கிறாங்க. அப்போ இது வராது, ஏவை விட்டுடலாம். மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தான். ஓகே, மதியழகன் ஆண்பால், குளிர வைத்தானோ ஒரு ஆண்பாலை தான் குறிக்குது. அப்போ இதை எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஆப்ஷன் சியை பார்த்தா மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தாள் அப்படிங்கிற பெண்பாலை குறிக்குது. அப்போ இது வராது, இதை விட்டுடலாம். மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தானா? ஓகே, இதையும் எடுத்துக்கலாம். ஏன்னா கேள்விக்குறியாக வந்ததுனால இது தவறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் பி வருமா ஆப்ஷன் டி வருமா அப்படின்னா இந்த இடத்துல எது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா தண்ணீர் கொண்டு, இங்கே இக்கு வரல, வருமா வராதா அப்படின்னா உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கலாம். என்னென்னா தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு பெயரெச்சம், பெயரெச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகாது, அப்போ இதுதான் கரெக்டு அப்படின்னா கிடையாது. அதேமாரி தண்ணீர் கொண்டு அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வரல, தண்ணீரை கொண்டு அப்படின்னா வேணால் கரெக்டாக இருக்குமே, அப்போ இக்கு வராது, வல்லினம் மிகாது, அப்போ இதுதான் கரெக்டுனா இல்லை. ஆக்சுவலாக தண்ணீர் கொண்டு அப்படின்னா கொண்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஆஸ் த ரூல்ஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா வருமொழியில் கசட தபர வந்ததுன்னா, அதாவது கசட தபர வந்ததுனாவே அங்கே வல்லினம் மேக்சிமம் வரும். அப்போ கொண்டுக்கு முன்னாடி தண்ணீர் வந்திருக்கு. இது எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா தண்ணீரை கொண்டும் வரலாம், இல்லை வெந்நீர் கொண்டும் வரலாம், எதை கொண்டு வேணாம் அப்படிங்கிறது கொண்டு அப்படிங்கிறது இருபெயரொட்டு பண்பு தொகையிலையும் அடங்கும். இந்த இடத்துல தண்ணீர் கொண்டு அப்படின்னா வல்லினம் மிகும். தண்ணீர் கொண்டு அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகும். சரிங்களா? அப்போ ஒரு சில இடத்துல பெயரச்சத்துக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் அப்படிங்கிறத ஒரு சில வார்த்தைகளை பொறுத்து இருக்குது. அப்போ அந்த வார்த்தைகளை ஒன்று கொண்டு, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வருமொழியில் கசட தபர வந்தாலும் மேக்சிமம்
வல்லினம் மிகும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். இதே இடத்துல குடிதண்ணீர் அப்படின்னா குடித்தண்ணீர் அப்படின்னு வருமானா வராது. இப்போ தண்ணீருக்கு முன்னாடி குடின்னு வந்திருக்குன்னு வைங்களேன், குடிதண்ணீர் அப்படின்னு வந்திருக்குன்னு வைங்க. அப்படின்னா இந்த இடத்துல இத்து வருமா அப்படின்னா வராது. ஏன்னா குடிதண்ணீர் அப்படிங்கிறது ஒரு வினைத்தொகை. குடிக்கும் தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீர், குடிக்கும் தண்ணீர் அப்படிங்கிற 3 காலத்தையும் உணர்த்ததுனால அந்த மாதிரி இடத்துல வெறும் குடிதண்ணீர் அப்படின்னு மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்தது ஒரே நிமிஷம் ஜூம் பண்ணிக்கிறேன். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். நீக்குதல் அப்படின்னா அழித்தல்னு அர்த்தம், மீனிங்கு. அப்போ இது வராது. போக்குதல் அதுவும் வராது. நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியாக இருக்கும். ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்தது சரியான இணையை தேர்வு செய்க. அதாவது மீனிங்கை கேட்குறாங்க. சரியான இணை மீனிங் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நிறை அப்படின்னா என்ன வரும்? நிறைனா பொறுமை வராது, நிறைனா மேன்மைன்னு வரும். மையல் விருப்பம் இது கரெக்டாக இருக்குது. மதம்னா சோர்வா? மதம்னா சோர்வு கிடையாது. ஆக்சுவலாக மதம்னா யானையை சொல்லுவோம், இல்லைன்னா நமக்கு தெரியுமில்ல ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு இதை தான் நம்ம மதம்னு சொல்லுவோம். அப்போ இதுவும் வராது. பொறை அப்படின்னா பொறுமைன்னு அர்த்தம். அப்போ இதுவும் தவறு. மையல் விருப்பம் அப்படிங்கிறதான் சரியான மீனிங்கு. அடுத்தது சரியான குறிப்பு பெயரெச்சத்தை தெரிவு செய்க. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? எழுதிய கடிதம், பார்த்த கடிதம், சிறிய கடிதம், படித்த கடிதம். பெயரெச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையோட கடைசி எழுத்து ஆள முடிஞ்சதுன்னா அது பெயரெச்சம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இது எல்லாமே பெயரெச்சம் தான். எழுதிய ஆ வந்திருக்கு, பார்த்த ஆ வந்திருக்கு, படித்த ஆ வந்திருக்கு, சிறிய ஆ வந்திருக்கு. ரைட். அவன் என்ன கேட்குறான்? குறிப்பு பெயரெச்சம் கேட்குறான். குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னா பர்டிகுலராக அதை குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்கணும். அப்போ சிறிய பெரிய அப்படிங்கிற வந்தாவே குறிப்பு பெயரெச்சம் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சிறிய கடிதம் வந்தாலும் சரி, இல்லை பெரிய கடிதம் வந்திருந்தாலுமே அது குறிப்பு பெயரெச்சம் தான். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது ஆற்று என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை தெரிவு செய்க. ஆற்று அப்படின்ட்டு ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்துட்டாங்க. வினையால் அணையும் பெயரை கேட்குறாங்க. வினையால் அணையும் பெயர் இதில் என்ன வரும்? ஆற்றுவான். ஆற்றுதல் அல் அப்படிங்கிறது முடிகிறதுனால அது ஒரு தொழிற்பெயர். ஆற்றாமை ஐ அப்படிங்கிறது முடிகிறதுனால இதுவும் ஒரு தொழிற்பெயர். சொல்லப்போனால் எதிர்மறை தொழிற்பெயர்னு கூட சொல்லலாம். ஆற்றுகின்றான், ஆற்றுகின்றான் ஆண் அப்படிங்கிற முடிகிறதுனால இது ஆண்பால் வினைமுற்று. ஓகேங்களா? ஆற்றுவான் அப்படின்னா ஒரு செயலை ஆற்றுவான். அப்போ இதுதான் சரியான வினையால் அணையும் பெயர். ஒரு வினையால் அணையும் பெயரை தான் ஆற்றுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வினையால் அணையும் பெயர்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான ஆன்சர். அடுத்தது வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை கண்டறிய. வினை எச்சம் அப்படின்னா என்ன வரும்? ஒரு சொல்லுக்கு பின்னாடி ஒன்று ஊ முடியணும், இல்லைன்னா ஈ முடியணும். அந்த மாதிரி வந்தால் தான் வினை எச்சம் அப்படிங்கிறது நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்குது? வளர்த்து, இங்கே ஊ வந்திருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். வளரும் அப்படிங்கிறது ஒரு வினை முற்று. வளர்ந்த ஆவதுனால இது ஒரு பெயரெச்சம். வளரா அப்படின்னா என்ன பெயரெச்சம்? ஈறுகட்ட பெயரெச்சம். அப்போ வளர்த்து அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் இதில் சரியான வினையெச்சம். அடுத்தது பனி என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை கண்டறிய. அதேமாரி தான் வினையெச்சம் கேட்டிருக்காங்க. வினையெச்சம்னா ஒன்று ஊ முடியணும், இல்லைன்னா ஈ முடியணுமா? அப்படிங்கும்போது பணிந்த அப்படிங்கிறது வராது, பெயரெச்சமாக இருக்குது. பனியா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சமாக இருக்குது. பணிந்திலன், பணிந்திலன் அப்படின்னா பணியவில்லைன்னு அர்த்தம்.
பணிந்தான் பணியவில்லை, உடன்பாட்டு எதிர்மறை அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்போ இதுவும் வராது. பணிந்து அப்படிங்கிற ஊ விகுதி பெற்றிருக்கிறதுனால இதுதான் சரியான பணி அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட வினையெச்சம். புரியுதுங்களா? அடுத்தது படித்தான் அப்படின்னு கொடுத்துட்டு அதனுடைய வேர்ச்சொல்லை கேட்குறான். வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு ஒன்று வினையாளனையும் பெயர் காப்பாங்க, இல்லைன்னா பெயரெச்சம் வினையெச்சம் அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ படித்தான் அப்படிங்கிற ஒரு வினைமுற்றை கொடுத்துட்டு அதனுடைய வேர்ச்சொல் கேட்டால் கட்டளை வாக்கியமாக வரணும். இந்த 4 ஆப்ஷனில் எது கட்டளை வாக்கியமாக இருக்குது? படி. இது நமக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. படி, படித்தான், நடித்தான் நடி, கடித்தான் கடி, ஓடினான் ஓடு, வாடினான் வாடு, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். கட்டளை வாக்கியமாக வர்றதான் வேர்ச்சொல். அப்போ இந்த நடக்கிறது அப்படிங்கிற வினைமுற்றுக்கு உண்டான வேர்ச்சொல் என்ன அப்படின்னா, எது கட்டளை வாக்கியமாக இருக்குது? நடக்கும் வராது, நடந்து வராது, நடந்து செல் வராது. நடந்து செல் அப்படிங்கிறது ஓகே தான், ஆனால் நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு நட அப்படிங்கிறது தான் சரியான வேர்ச்சொல். ஓகேங்களா? அடுத்தது ஒருமைப்பன்மை அறிந்து தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. என்ன கேட்குறான்? ஒருமைப்பன்மை ஓகே அறிந்து, கொஸ்டினை நல்லா கவனமாக பார்த்துக்காங்க. தவறான தொடர் கேட்குறாங்க. அப்போ தவறான தொடர் எது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அது புத்தகம் அல்ல. அது அப்படிங்கிறது ஒருமை. அதுன்னு வந்தால் என்ன வரணும்? அன்று அப்படின்னு வரணும். இங்கே அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவைன்னு வந்தால் தான் அல்லன்னு வரணும். அப்போ இதுதான் தவறாக இருக்குது. இதுதான் ஆன்சர். அவன் கோழை அல்லன் அப்படிங்கிறது அவன் வந்தால் அல்லன் கரெக்டு. அதாவது எதிர்மறை ஒருமைப்பன்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அவன் வந்தால் அல்லன் வரணும், அவள் வந்தால் அல்லல் வரணும், பலர்பால் அவர்கள் வந்தால் அல்லர். இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இவள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவள் அவள் அது எல்லாமே பெண்பால் தான். அப்படிங்கும்போது அல்லல் தான் வரணும். இவளுக்கோசரம் இல்லல் வருமா அப்படின்னா அப்படி கிடையாது. இவள் குழந்தை அல்லல். அப்போ இந்த இடத்துல சரியான, அதாவது தவறாக இருக்குது அப்படின்னா அது புத்தகம் அன்றுன்னு வரணும், அல்லன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வினாச்சொல். நீர் டேஸ் தேங்கி இருக்கிறது. வினாவாக கேட்கணும். எப்படி கேட்குறது? நீர் இங்கே தேங்கி இருக்கிறது வராது. எது தேங்கி இருக்கிறது, என்ன, நீர் எங்கே தேங்கி இருக்கிறது, இது பெரிய எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்பி சரியான விடையை எழுதுக. விடை நேரடி விடையாக இருப்பதால் அது டேஸ் விடை எனப்படும். விடை நேரடியாக இருந்தால் அது என்ன சொல்லுவோம்? வெளிப்படை விடை. இது கரெக்டு தான். இனமொழினா ஒரு கொஸ்டினை கேட்டால் அதுக்கு தகுந்த வேறு ஒன்று பதிலாக சொல்கிறது தான் இனமொழி விடைன்னு சொல்லுவாங்க. குறிப்பு விடை அப்படின்னா ஷார்ட்டாக முடிக்கிற மாதிரி அந்த மாதிரி வர விடையை தான் குறிப்பு விடைன்னு சொல்லுவாங்க. ஏவல் விடைனா நாம் ஒரு கேள்வி கேட்போம், அவங்க பதிலாக கேள்வி கேட்குற மாதிரி ஒரு விடையை சொல்கிறது தான் ஏவல் விடை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா வெளிப்படை விடை தான். அடுத்தது இந்த இணை எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், உயிரெழுத்துக்கு குறில் நெடிலாகவும் நெடில் குறிலாகவும் நிறையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க? ஔ என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து என்னன்னு கேட்குறாங்க. ஔ என்னும் எழுத்துக்கு ஊ அப்படிங்கிறது தெரியும். அதேமாரி ஐ என்னும் இணை எழுத்துக்கு என்ன எழுத்து வரும்? ஈ அப்படிங்கிற எழுத்து தான் இணை எழுத்து. மற்றபடி இந்த நெடில் ஓக்கு குறில் ஓ வரும், நெடில் ஏக்கு குறில் ஏ வரும். கரெக்டுங்களா? அப்போ அவ்வுக்கு ஊங்கிறது தான் சரியான இணை எழுத்து. அடுத்தது கடலுக்கு வேறு பெயர். கடலுக்கு வேறு பெயர் பறவை அப்படிங்கிறது தெரியும். எந்த பறவை, அதாவது எந்த ரா அப்படின்னா இந்த டன்னகரம் ரா இதுதான் வரும். ரைட்டுங்களா? பறவை. இந்த பறவை நம்ம பறக்கிற பறவை வந்துடும். அப்போ ஆப்ஷன் ஏ தான். இதுக்கும் பெரிய விளக்கம் தேவையில்லை. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது 20வது கொஸ்டின் என்னவா கேட்டிருக்காங்க? பின்வரும் சந்த கவிதையில் வந்த பிழைகளை திருத்துக. காலமலை தூறலிலே கலையாய் பிறப்பெடுத்தோம். அதாவது ஆக்சுவலாக ஒரு கவிஞர் பார்த்திங்கன்னா இந்த திருநங்கைகளை பற்றி எழுதிய கவிதை தான் இந்த கவிதை. காலமலை தூறலிலே, அதாவது காலமலை தூறல் அப்படின்னா மலைனா எந்த மலை வரணும்? இது
நம்ம மலை ஏறுற மலை வருது, அந்த மலை வராது, பெய்கிற மலை தான் வரணும். அதாவது லகரம், சிறப்பு லகரம் தான் வரணும். அப்போ மலை அப்படிங்கிறது எந்தெந்த ஆப்ஷனில் இருக்குது? இந்த பியையும் டியையும் விட்டுட்டால் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி தான். ஓகே, தூறலுக்கு இந்த இல்லு தான் வரும், இதுவும் கரெக்டு தான். இந்த கலை ஏன் இந்த கலை வந்திருக்கு அப்படின்னா, அதாவது இந்த கலைக்கு வந்து 2 அர்த்தம் இருக்குது. என்னென்னா, ஒன்று சோர்வு அப்படின்னு அர்த்தம். இங்கே சோர்வாய் பிறப்பெடுத்தோம் அப்படிங்கிறது வராது. வேண்டாத செடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தோட்டத்துலேயோ இல்லை வந்து பயிர்கள்லையோ பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற செடியை களை எடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது வேண்டாத ஒன்று அப்படின்ட்டு. அதை தான் வந்து அந்த கவிஞர் சொல்லியிருப்பாங்க, காலமழை தூறலிலே வேண்டாததாய் நாங்கள் பிறந்திருக்கிறோம் அப்படின்ட்டு திருநங்கைகளை பற்றி சொல்லியிருப்பார். அப்போ இந்த இடத்துல இந்த கலை அப்படிங்கிறது தான் வரணும். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு உண்டான ஆன்சர். சரிங்களா? ஒரு சென்டென்ஸை பார்க்கும்போது அதனுடைய அர்த்தத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிறது பெட்டர் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். அடுத்தது குறில் நெடில் வேறுபாடு. விடு, வீடு. வீடு அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் தெரிஞ்சதை எடுத்துக்கோங்க. வீடு அப்படின்னு என்ன வரும்? குடியிருப்பு. இதில் ஒரே ஒரு குடியிருப்பு தான் இருக்குது ஆப்ஷன் பியில். அப்போ இதுதான் வரும். அப்போ விடு அப்படின்னா என்னை விட்டுடு, பிரிஞ்சு போ, பிரிஞ்சு போன்னு தான் அர்த்தம். என்னை விட்டுடு அப்படின்னா பிரிஞ்சு போன்னு தான் அர்த்தம். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது சேர்த்தெழுது கேட்டிருக்காங்க. விழித்தெழும், விழித்து ப்ளஸ் எழும், விழித்தெழும். ஆப்ஷன் டி தான். நீலம் ப்ளஸ் வான், நீலவான். இதுக்கெல்லாம் பெரிய எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. இவை ப்ளஸ் எட்டும், இவை எட்டும் அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வானம் அளந்தது அப்படின்னா வானம் ப்ளஸ் அளந்தது. சேர்த்தெழுது பிரித்தெழுதுக உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்போ கேட்ட கங்கவுகமாரெலாம் இல்லை, இது ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள். பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் வந்து என்னென்ன? அரும்பு, செம்மல், அப்புறம் போது, அப்புறம் வி, மலர். இன்னொன்று வருமே, அரும்பு, போது, செம்மல், வி, மலர். இது எல்லாமே வந்து பூவின் நிலைகளை குறிக்கும். அப்போ இது 3, நான் 5மே இருக்கிற எது எதுன்னு பார்க்கணும். அரும்பு, செம்மல், போது, வி, மலர் எதுவும் இல்லை. அப்போ ஆப்ஷன் பி தான் இது கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த தாள், தட்டு, களி இதெல்லாம் எங்கே வரும்? களி அப்படிங்கிறது அடிப்பகுதியை குறிக்கும், அதாவது கரும்போட அடிப்பகுதியை குறிக்கும். தட்டு அப்படிங்கிறது கம்பு, சோளம் அதனுடைய அடிப்பகுதியை குறிக்கும். சொல்லப்போனால் இது 3மே வந்து அடிப்பகுதி. அவன் பூவின் நிலையை தான் கேட்டிருக்கான். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 27வது கொஸ்டின். அவன் நன்கு படித்தான், டேஸ் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான். இணைச்சொல் என்ன வரும்? அவன் நன்கு படித்தான், அதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான். அதுதான் கரெக்டான இணைப்புச்சொல். ஓகேங்களா? அதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான். பேச்சு வழக்குக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறோம். பேச்சு வழக்கு சொல். உத்தியோகம் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக வல்லுநரும் வராது, அதிகாரியும் வராது. வேலையா பணியா அப்படின்னா 3 சுழி நீ போட்ட ஆப்ஷன் டி தான். இதே இந்த இடத்துல 2 சுழி நீயும் ஒரு ஆப்ஷனாக கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் 3 சுழி நீ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது உதகமண்டலத்துக்கு ஊர் பெயரின் மரு. இது ஈஸி. உதகை அப்படிங்கிறது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எந்த அதிகாரத்தில் வருது அப்படின்னா, நடுநிலைமை தவறாமல் இருந்தால் தான் அவனுக்கு புகழும் வரும், நடுநிலைமை தவறிட்டானா அவனுக்கு பழியும் வரும் அப்படிங்கிறது நம்ம திருவள்ளுவர் நடுவு நிலைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. ஆப்ஷன் சி தான். அடுத்தது புல். புல் அப்படிங்கிற இந்த பொதுலகரத்தை கொடுத்து வேறு பெயர் அப்படின்னு கேட்டோம்னா புல்லுனா பறவை. ஆப்ஷன் டி தான். அடுத்தது ஒத்தடம். ஒத்தடம் அப்படிங்கிற பேச்சு வழக்கு சொல்ல எழுத்து வழக்காக எழுதும்போது என்ன வரணும்? ஒற்றடம்
ஆப்ஷன் சி தான். சரிங்களா? இது ஆக்சுவலாக தகுதி தேர்வு அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி வந்திருக்குங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கோசரம் தான் இந்த மாடல் எடுத்துகிட்டு வந்தது. ஒத்தடம். ஒத்தடம்னா தெரியுமில்ல, அதாவது சுடுதண்ணியை நம்ம காயப்பட்ட இடத்துல ஒத்தடம் கொடுப்போம்ல, அதை தான் ஒத்தடம்னு சொல்கிறது. இரு பொருள் தரும் சரியான விடை திங்கள். திங்கள் அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான், இரு பொருள் தரணும். திங்களுக்கு வந்து கிழமையும் இருக்குது, நாளும் இருக்குது, மாதமும் திங்களை மாதம்னு சொல்லுவோம். சூரியனா சந்திரனா அப்படின்னா திங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது, ஒரு மீனிங் இருக்குது. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது ஒரு பொருள் பன்மொழி. ஒரே சொல்லுக்கு நிறைய, அதே தான் இப்போ பார்த்து தான். இப்போ சூரியன் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன சொற்கள் இருக்குது அப்படின்னா, சூரியன், குளவி, பிள்ளை, பருதி, வெய்யோன். பருதினாலும் சூரியன், வெய்யோன்னாலும் சூரியன் தான். அடுத்தது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகரவரிசைப்படி சொற்களை சீர்க செய்யணும்னா நமக்கு தெரிஞ்சது தான். ஃபஸ்ட்டு உயிர் எழுத்து வரணும், அடுத்தது ஆயுத எழுத்து இருக்கணும், அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்து வரணும். கரெக்டுங்களா? அப்போ இதில் உயிர் எழுத்து ஃபஸ்ட் எழுத்து எது எது வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். எதுவுமே வரல. அப்போ உயிர்மெய் எழுத்து தான் எல்லாமே வந்திருக்குங்களா? அப்போ காங்காச்சா வரிசை தான். காங்காச்சா வரிசையில் ஃபஸ்ட்டு என்ன லெட்ரு வரணும்? கா வரிசை வரணும். கா வரிசையில் என்ன வந்திருக்கு? காப்பு. இந்த ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் டி தான். அப்போ இந்த ரெண்டையும் விட்டுடலாம், ஆப்ஷன் ஏவையும் ஆப்ஷன் பியும். காக்கு அப்புறம் சா வரிசை, அப்புறம் தான் தா வரிசை வரும். அப்போ ஆப்ஷன் சி தான். காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான் சரியாக இருக்குது. அடுத்தது பொருந்தாச்சொல். சென்றால், வந்த, சித்திரை, நடந்து. இதில் எப்படி பொருந்தாச்சொல் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் வந்து சித்திரைன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆனால் ஏன் பொருந்தலை அப்படிங்கிறது தெரியணும்ல. இப்போ சென்றால் அப்படின்னா அது ஒரு வினைமுற்று. கரெக்டுங்களா? நடந்து எழுதிக்கலாம், இது ஒரு வினைமுற்று. நடந்து ஊ முடிஞ்சிருக்கு, அதனால் இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த இடத்துல வந்த பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவீங்க. இங்கேயும் பெயரெச்சம். எப்படி சார் இதுவும் வரும் அதுவும் வரும், எதை சார் ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா, ஆக்சுவலாக வந்த அப்படிங்கிறது பெயரெச்சம் கிடையாது, ஒரு வினை எச்சம். வந்த கண்ணன், வந்த ராமு, வந்த கவிதா, அந்த மாதிரி ஒரு பேரோடு வந்தால் மட்டும்தான் அது பெயரெச்சமாக வரும். மற்றபடி இது வந்து வினை எச்சம் தான். அதாவது முற்றுப்பெறாத வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்த அப்படிங்கிறது ஒரு முற்றுப்பெறாத வினை எச்சம். அப்போ வினைமுற்று, வினை எச்சம், வினை எச்சம், பெயரெச்சம், இந்த 4ல் எது பொருந்தலை அப்படின்னா சித்திரை அப்படிங்கிற பெயரெச்சம் தான். சொல்லப்போனால் சித்திரைங்கிறது ஒரு மாதம். அந்த கான்செப்ட் பிரகாரமும் நாம் பொருந்த சொல்ல சூஸ் பண்ணலாம். அடுத்தது ஆனை, கொம்பன், குண்டு, குதிரைவாளி, சிறுமணி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? இது நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நெல் வகையா, கோதுமை வகையா, அரிசி வகையா, சிறுசாமை வகையா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஆனை, கொம்பன், குண்டு, குதிரைவாளி இது எல்லாமே பார்த்திங்கன்னா நெல் வகையை தான் சொல்லுவாங்க. சம்பா நெல் வகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து மாப்பிள்ளை சம்பா கூட ஒரு நெல் வகை இருக்குது. இதில் ஒன்று ஆட் பண்ணிக்குவாங்க, மாப்பிள்ளைங்கிறதும் ஒரு நெல் வகை தான் குறிக்கும். சம்பா அப்படிங்கிறது ஆடிப்பட்டம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு பேர் இருக்குது. ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கிற பொன்னையா அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும்ல. அப்போ ஆடிப்பட்டம் அப்படின்னாலும் சம்பா அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அடுத்தது கோடிட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. பசுமையான டேஸை கண்ணுக்கு நல்லது. இதில் நம்ம எதை சூஸ் பண்ணலான்னா காணுதல் காட்சின்னு ஆன்சர் தான். எப்படி வரும்? பசுமையான காணுதலை காட்சி கண்ணுக்கு நல்லது. ஆக்சுவலாக இந்த ஆப்ஷனே தப்பு தான். அதாவது இந்த ஏங்கிற ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு காட்சி வரணும், ரெண்டாவதாக காணுதல் வரணும். மீதி எடுத்து பார்க்கும்போது இதுதான் சரியாக இருக்குது. பசுமையான புதையலை புதைத்தல் கண்ணுக்கு நல்லது அப்படிங்கிறது வராது. சுட்டலை அப்படிங்கிறது வராது. சுடுதல், இது இந்த 3மே வராதுங்கிறது நமக்கு தெரியும்.
ஆனால் ஒரு டவுட் இருக்கும், பசுமையான காணுதலை காட்சி கண்ணுக்கு நல்லது எப்படி சார் வரும்னா, அதான் இவங்க கொடுத்ததே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்குன்னா இதுதான், பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு உண்டான ஆன்சர். இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இங்கே இருக்கிறது இங்கே போடணும், இங்கே இருக்கிறது இங்கே போடணும். எடுத்தவங்க தப்பாக எடுத்துருக்காங்க, கேட்டால் நம்மளை தப்பு சொல்லுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது, ஓர் எழுத்து ஒரு மொழியின் ஒரு பொருளை கண்டறி. வவ் அப்படிங்கிற எழுத்துக்கு உண்டான ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா வவ் அப்படிங்கிறது கவர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. வவ் அப்படின்னா கவர், ஓகேங்களா? அப்போ மேகத்துக்கு உண்டான ஓர் எழுத்து என்ன வரும்? பே அப்படிங்கிறது தான் மேகத்துக்கு உண்டானது. வான் அப்படின்னா அந்த எழுத்து வந்து என்ன வரும்? மீ தானே, மீனா தான் வான். அகலம் அப்படின்னா யா, யா அப்படிங்கிறதுக்கு எழுத்துக்கு தான் அகலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வவ் அப்படிங்கிறதுக்கு கவர்னு கொடுப்பாங்க. ஒரு சில டைம் வந்து வவ்வை இப்படியும் கொடுப்பாங்க, வா போட்டு இப்படியும் கொடுப்பாங்க. அப்போ நம்ம குழப்பிட்டு வேணாம். அந்த வவ் இந்த ஒவ் அப்படின்னாலும் ஒன்று தான். அடுத்தது, இளமைக்கு எதிர்ச்சொல் முதுமை. இதுக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் தேவையில்லை. அடுத்தது, என்னே இதன் பெருமை அப்படின்னு ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு ஒரு ஆச்சரியக்குறியை கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வகை உணர்ச்சிக்குரிய வியப்புக்குறி. எப்படி கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின்லேயே ஆன்சரை கொடுத்துட்டு இதில் எவ்வகை உணர்ச்சிக்குரிய வியப்புக்குறி இடம்பெற்றுள்ளதுன்னு கொடுத்துட்டு அவலம் இருக்கா அப்படின்னா என்னே இதன் பெருமை அப்படிங்கிறது அவலம் வராது. என்னே இதன் பெருமை வரவேற்றலும் வராது. என்னே இதன் பெருமை அப்படிங்கும்போது ஒரு வியப்பு தான் இருக்கும், வாழ்த்து வராது. அப்போ வியப்பு தான். கொஸ்டின் பாருங்கள், என்னே இதன் பெருமை இதில் எவ்வகை உணர்ச்சிக்குரிய வியப்புக்குறி இடம்பெற்றுள்ளது அப்படின்ட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சொல்லிவிட்டு இதனுடைய வியப்பை கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸில் ஒரு வியப்பை கொடுத்துட்டு என்ன வியப்புக்குறி உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி தான். அடுத்தது, பொருந்தாத இணை. அதாவது நிறுத்தற்குறியா இல்லை, ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களை கொடுத்துருக்காங்க. எது எது கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ கீழேருந்து பார்ப்போம். அரைப்புள்ளி, ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வரும் இடங்கள். கரெக்டு தான். அரைப்புள்ளி அப்படிங்கிறது ஒரு எழுவாய் வந்து அதை சார்ந்தே வந்து சென்டென்ஸ் வந்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் அரைப்புள்ளி. நிறைய நம்ம சொல்லியிருப்போம். கார்புள்ளி, அதாவது கமாப்புள்ளி எங்கே வரும்? ஆகவே முதலிய சொற்களின் பின், அதாவது இணைப்புச்சொல். இணைப்புச்சொல்லுக்கு பக்கத்தில் என்ன வரணும்? கமாப்புள்ளி வரணும். முக்கார்புள்ளி, முக்கார்புள்ளிங்கிறது சிறு தலைப்பு. கரெக்டு தான். பொருந்தாத இணை அப்படிங்கிறது முற்றுப்புள்ளி. பொருள்களை எண்ணும் நிலையில் என்ன வரணும்? கமாக்குறி கார்புள்ளி தான் வரணும். இங்கே முற்றுப்புள்ளி கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒன்று தான் பொருந்தாமல் இருக்குது. அடுத்தது, தன்வினை பிறவினை வாக்கியத்தை கேட்டிருக்கிறாங்க. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டது, பட்டது, போனது, ஆயிற்று, ஆள் அப்படிங்கிற இதெல்லாமே வந்தாவே என்ன? செயற்பாட்டு வினை தான். அடுத்தது, சரியான தொகை மரபு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று தொகை மரபு இருக்குது. கற்குவியல்ங்கிறது சரியாக இருக்குது, இதை ஆன்சராக வச்சுக்கலாம். அப்போ மக்களுக்கு என்ன வரும்? மக்களுக்கு கூட்டம் வரும், மக்கள் கூட்டம் அப்படின்னு வரும். ஆட்டுக்கு மந்தைன்னு வரும். ஆனா பசு, நிறைன்னு வரணும். மந்தைன்னு வராது, நிறை அப்படின்னு வரணும். ஆட்டு மந்தைன்னு வரணும். மக்கள் கூட்டம்னு வரணும். ஓகேங்களா? கற்குவியல் சரியாக இருக்குது. அடுத்தது, பொருந்தாத இணை தப்பாக இருக்கிற இது எதுன்னு கேட்குறான். பூவை கொய்யின்னு தான் சொல்லணும், கூடைய முடையின்னு தான் சொல்லணும், இலைய பரின்னு தான் சொல்லணும், பானையை வனைன்னு சொல்லணும், பானையை செய்யின்னு சொல்லக்கூடாது. அப்போ இதுதான் பொருந்தாமல் இருக்குது, இது தவறு. அடுத்தது, மரபு பிழை. புறா கத்தும், புறா குளரும், புறா குணுகும். எல்லா இடத்துலையும் புறா தான். புறா என்ன பண்ணும்? குணுகும். புறா குணுகுங்கிறது தெரியும். ஆடு தான் கத்தும், ஆடு தான் கத்தும். இன்னொன்று வந்து கழுதை தான் கத்தும். ஆடு கழுதை தான் கத்துன்னு சொல்லுவோம்.
குளரும், எது குளரும்? கூகை தான் குளரும். கூவுங்கிறது குயில் கூவும், சேவல் கூவும் அப்படிம்பாங்க. அப்போ புறா மட்டும்தான் குடும்பம் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்குது. அடுத்தது, கத்தரியின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கத்தரியின் இளநிலை, ஆக்சுவலாக இந்த 4 ஆப்ஷனுமே தப்பு தான். இருந்தாலும் கத்தரியின் இளநிலையை பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. கத்திரி பிஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறது நாற்று, கத்திரி நாற்றுக்கோட ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒரிஜினல், அதாவது கத்தரிக்கு உண்மையான இளநிலை அப்படின்னு பார்த்தா கத்தரி பிஞ்சுன்னு தான் நம்ம சொல்லுவோம். மீதி எல்லாமே கன்று வராது, குருத்து வராது. தென்னங்குருத்து, வாழைக்குருத்து இந்த மாதிரி தான் வரும். இது கீரிப்பிள்ளை, தென்னம்பிள்ளை அந்த மாதிரி தான் வரும். அப்போ நாற்று அப்படிங்கிறது தான் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால பிஞ்சு அப்படிங்கிறது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கொஸ்டின் தப்பாக தான் கொடுக்குறாங்க. அதை சார்ந்து தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது, சரியான தொடரை தேர்ந்தெடு. நேற்று மழை பெய்யும், அதாவது காலத்தை சார்ந்து கொஸ்டின். நேற்று மழை பெய்யும் அப்படின்னு, நாளைக்கு மழை பெய்யும்னு சொல்லலாம். அப்போ இது தவறு. நேற்று வருவேன், நேற்று வருவேன் வருமா? நாளை வருவேன் அப்படின்னு தான் வரணும். நேற்று மழை பெய்ததுங்கிறது சரிதான். நேற்று மழை பெய்கிறது, பெய்கிறது அப்படின்னா கிறு, கின்று, ஆனின்று அப்படின்னு வந்தாவே நிகழ்கால இடைநிலை வரணும். அப்போ நேற்று இல்லை, இன்று மழை பெய்கிறது அப்படின்னு தான் வரணும். சரிங்களா? அடுத்தது, ஒன்றன்பாலை குறிக்கும் சொல். அப்போ ஐம்பால் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால், பலவின்பால், பலர்பால் அப்படின்ட்டு. அப்போ வந்தன அப்படின்னா என்ன? வந்தனா பலவின்பால். வந்தார்கள் அப்படிங்கிறது பலர்பால். வந்தாள் அப்படிங்கிறது பெண்பால். வந்தது, ஒன்று வந்தது அப்படிங்கிறது தான் ஒன்றன்பால். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? ஒன்றன்பால். ஆப்ஷன் சி தான். அக்ரிணை அல்லாத சொல். அப்போ உயர்திணை அக்ரிணை நமக்கு தெரியணும். உயர்திணைனா மனுஷங்க, நம்மளை தான் உயர்திணைன்னு சொல்லுவாங்க. அக்ரிணை அப்படிங்கிறது மனுஷங்க அல்லாத எல்லாத்தையுமே அக்ரிணைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆந்தை, காற்று, காடு இது எல்லாமே அக்ரிணை. அவன் என்ன கேட்குறான்? அக்ரிணை அல்லாத சொல் தளபதி. ஆப்ஷன் சி தான். அடுத்தது, ஒருமைப்பன்மை பிழை இல்லாத, அதாவது கரெக்டான சென்டென்ஸை கோடிட்ட இடத்துல நிரப்ப சொல்கிறாங்க. உயர்ந்தோர் டேஸ் புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். உயர்ந்தோர் டேஸ் அப்படின்னா, இந்த இடத்துல ஏன் தம்மை தாமே அப்படிங்கிறது வருது அப்படின்னா, உயர்ந்தோர் அப்படிங்கிறது மரியாதை நிமித்தமாக இருக்கிறதுனால அது அந்த இடத்துல தம்மை அப்படிங்கிறதா வரணும். புரியுதுங்களா? தன்னை அப்படிங்கிற உரிமைகளை சொல்லக்கூடாது, பன்மையாக தான் சொல்லணும். உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது, கயல்விழி திருக்குறளை படித்தால். இது என்ன வாக்கியம்? இது நமக்கு டக்குன்னு சொல்லிக்கலாம். திருக்குறளை படித்தால் அப்படிங்கிறது ஒன்று தன்வினைன்னு வரணும், இல்லை செய்வினை வரும் அப்படிங்கிறது நாம் காமனாக யோசிக்கிறதா. இங்கே தன்வினைங்கிற ஆப்ஷனே இல்லை. இருந்தாலும் திருக்குறளை படிக்கிறா, ஒரு செயலை செய்கிறா அப்படிங்கும்போது அது செய்வினை. ஓகேங்களா? அடுத்தது, புத்தகம் காணாமல் போயிற்று. புத்தகம் காணாமல் போயிற்று, அதான் முன்ன பார்த்த மாதிரி ஆனது, போனது, போயிற்று, ஆயிற்று இதெல்லாம் செயற்பாட்டு வினை வாக்கியம். அடுத்தது, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். வாய்மை சொற்களை சொல்லுதல் மற்றவர்களுக்கு தராத தீங்கு எனப்படுவது. கரெக்டாக வரல. தீங்கு சொற்களை சொல்லுதல் எனப்படுவது மற்றவருக்கு வாய்மை, இதுவும் வரல. வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு தீங்கு தராத சொற்களை சொல்லுதல். ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்குது. அடுத்தது, கீழ்காணும் தொடர்களில் ஒரு பொருளை தரும் இணை நேரினை சுட்டும் சரியான தொடர். இணை நேரினை அப்படின்னா ஒரே சொல்லுக்கு பல அர்த்தம் வரும் ஒன்று. இன்னொன்று அந்த சொற்கள் ஒரே மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி இணை நேரினை எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும். குழந்தையை தாய் வளர்த்தாள்,
குழந்தையை தாய் வளர்த்தால் அப்படிங்கிற மாதிரி வராது, தாய் குழந்தையை வளர்த்தால் தான் வரணும். கரெக்டுங்களா? அப்போ தாய் குழந்தையை வளர்த்தால் அப்படிங்கிறது இதே ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. எப்படி வளர்த்தால் அப்படின்னா பாராட்டி சீராட்டி, பாராட்டி சீராட்டி, இதுதான் இணை நேர் இணை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது கலைச்சொல். வெதர் அப்படின்னா வானிலை அப்படின்னு இருக்கும். வெதர் அப்படின்னா வானிலை அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அப்போ காலநிலைக்கு என்ன வரும்? கிளைமேட்டு தான் நம்ம சொல்லுவோம்ல, கிளைமேட்டு இதாக இருக்குது அப்படின்ட்டு, அதுதான் வந்து காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. பருவநிலையும் காலநிலை ஒன்று தான், இதுக்கும் கிளைமேட்டு தான். பருவநிலை காலநிலை எல்லாத்துக்கும் மழைப்பொழிவு சொல்கிறதும் கிளைமேட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு தனியாக ஒரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா ப்ரிசிபிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. PRECE ப்ரிசிபிடேஷன், PITATION அப்படிங்கிற ப்ரிசிபிடேஷனுங்கிறத மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனால் இந்த மூணுக்குமே வந்து கிளைமேட்டுன்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் ஒன்றே ஒன்று வெதர் அப்படின்னா வானிலை. அடுத்தது இன்டர்நெட் அப்படிங்கிறது தெரியும். இணையத்தை தான் இன்டர்நெட் சொல்லுவாங்க. மென்பொருளுக்கு சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. புலனம் அப்படிங்கிறது வாட்ஸ்அப். இசுகை அப்படிங்கிறது ஸ்கைப்பை தான் இசுகை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இன்டர்நெட்டுக்கு உண்டான தமிழ் சொல் இணையம். இதெல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம இதில் தான் கேட்டாங்களே. ஓகே, அது கொண்டு வர வேணாம். இங்கே ஆர்ட் கிரிட்டிக் என்பதன் கலைச்சொல். ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னா என்ன, அதனுடைய கலைச்சொல், அதாவது தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்ட்னா கலை அப்படிங்கிறது தெரியும். விமர்சகர் அப்படிங்கிறது தான் கிரிட்டிக், ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இல்லைன்னா ரிவ்யூவர், ரிவ்யூ பண்ணணுன்னு சொல்லுவாங்கள்ல, விமர்சகரை ரிவ்யூவர்னு கூட சொல்லுவாங்க. ரிவ்யூவர், REVIWER, ரிவ்யூவர் அப்படின்னாலும் கலை விமர்சகர் தான். அப்போ இது கலை ஆர்வலருக்கு என்ன வரும்? ஆர்வலர் அப்படின்னா என்தியோசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆர்வலர் அப்படிங்கிறது என்தியோசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா லவ்வர்னு சொல்லலாம். ஆர்ட் லவ்வர், ஆர்ட் என்தியோசிஸ்ட்னால் கலை ஆர்வலர். கலை நிபுணர், நிபுணருக்கு என்ன வரும்? நிபுணருக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவோம்ல, இவர் ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த இதுக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஆர்ட்டு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா எக்ஸ்பர்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஆர்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னா தான் கலை நிபுணர் அப்படின்னு சொல்லுவாங்க. கலை வித்தகர், வித்தகர்னால் மெஜிசியன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம், ஆர்ட் மெஜிசியன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஆர்ட் கிரிட்டிக் அப்படிங்கிறதும் ஆர்ட் ரிவ்யூவர் அப்படின்னாலும் கலை விமர்சகர் தான். ஓகேங்களா? அடுத்தது ஸ்பேஸ் டெக்னாலஜி. இந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா தெரியும், விண்வெளி, ஸ்பேஸ்னால் விண்வெளின்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ விண்வெளி தொழில்நுட்பம் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ மீனும் தொழில்நுட்பம் அப்படிக்கு என்ன வரும்? நானோ டெக்னாலஜி, NANO, நானோ டெக்னாலஜின்னு வரும். உயிரி தொழில்நுட்பம்க்கு பயோடெக்னாலஜி, பயோடெக்னாலஜி தான் உயிரி தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்வெளி தொழில்நுட்பம் எனக்கு கரெக்டாக தெரில கஜ, மண்வெளி தொழில்நுட்பத்துக்கு என்னென்னு தெரில. அடுத்தது கலைச்சொல். ஸ்பேஸ் அப்படின்னா என்ன? ஸ்பேஸ்னால் அதான் இப்போ விண்வெளின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல விண்வெளி சம்மந்தமாக என்ன இருக்குது? வான்வெளின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான். அடுத்தது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு உண்டான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரவுண்ட் டேபிள்னால் என்ன வரும்? வட்டமேசை மாநாடு, ஆப்ஷன் டி தான். நம்பிக்கைனா தெரியும், கான்ஃபிடென்ட்டு. இரட்டை வாக்குரிமைனா டபுள் ஓட்டிங். அரசியலமைப்புக்கு உங்களுக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து டபுள் ஓட்டிங் அப்படின்ட்டு வரும். அப்போ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா வட்டமேசை மாநாடு, ஆப்ஷன் டி தான். ஒலோகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் கலைச்சொல்
ஆங்கில சொல்லுக்கு தமிழ் கலைச்சொல் அல்ல. அல்லன்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் நூற்றில் எது அலோகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் கலைச்சொல் அல்ல? அலோகேஷன்னா பங்கீடுங்கிறது அர்த்தம் இருக்குது, ஒதுக்கப்பற்று அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது, மதிப்பீடுங்கிற அர்த்தமும் இருக்குது. மதிப்பீடுங்கிற அர்த்தம் இருக்குது, ஒதுக்கீடு அப்படிங்கிறது மட்டும்தான் வராது. அலோகேஷன் அப்படிங்கிறது ஒதுக்கீடு வராது. ஆப்ஷன் பி தான். இந்த ஒதுக்கீடுக்கு உண்டான கலைச்சொல் என்னன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டிரான்ஸ்பிளேனேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. அடுத்தது ப்ரோசடி, கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ப்ராசடினா என்ன? யாப் இலக்கணத்தை தான் ப்ராசடி அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்து இலக்கணத்துக்கு ஆர்த்தோகிராஃபின்னு சொல்லுவோமா? ஆர்த்தோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். அணி இலக்கணம், அணி இலக்கணத்துக்கு என்ன சொல்லுவோம்? ஃபிகர்ஸ்ன்னு சொல்லுவோமா? ஃபிகர்ஸ், அணினா ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்பர் மாதிரி சொல்கிறது தான் ஃபிகர்ஸ், அணி இலக்கணம். இல்லைன்னா இன்னொரு பேர் வந்து ரேட்டோரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. RHETORIC, ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, அதனால் எழுத்து கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். RHETORIC, ரெட்டோரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஃபிகர்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அணி இலக்கணத்துக்கு. சொல் இலக்கணத்துக்கு வந்து மார்போலஜி, MORPHOLOGY. ஓகேங்களா? அடுத்தது அக்ரானமி, கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். அக்ரானமி அப்படின்னா உளவியல். உளவியல் தான் எந்த லா வரும் அப்படின்னா சிறப்பு லா, இந்த லா தான் வரணும், உளவியல். ஓகேங்களா? இந்த உளவியலுக்கு என்ன வரும்? சைக்காலஜின்னு சொல்கிறோம்ல, சைக்காலஜி, CHOLOGY, சைக்காலஜி தான் இந்த உளவியல் சொல்லுவாங்க. இந்த உளவியலுக்கு அக்ரானமி. ஓகேங்களா? வனவியல் உங்களுக்கு தெரியும், வனம்னா ஃபாரஸ்ட்டு, அப்போ ஃபாரஸ்ட்ரி, FARESTRY, ஃபாரஸ்ட்ரி. சூழலியல் அப்படிங்கிறது ஈகோயிசம், ECOISM, அதை தான் சூழலியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது திருக்குறளில் கூறிய அறநெறி கருத்துக்களை அனைவருக்கும் எடுத்துரைத்து விழிப்புணர்வூட்டும் வகையில் செயலாற்றி வரும் நெறியாளர் விருதுக்கு 1986ஆம் ஆண்டு முதல் ஐயன் திருவள்ளுவர் விருது யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னா கவர்மெண்ட்டு தான், தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் விழிப்புணர்வூட்டும் வகையில் செயலாற்றி வரும் நெறியாளருக்கு அப்படிங்கிறது ஐயன் திருவள்ளுவர் விருது வழங்கிட்டு இருக்காங்க. ஆப்ஷன் பி தான். அடுத்தது பழமொழி, உப்பில்லா டேஸ். இதில் நீங்கள் சப்போஸ் தெரியலினாலுமே உப்பில்லா அப்படிங்கிற இப்பு வந்துருச்சு, இப்பு வந்தாவே அதற்கு இணையான சொல் என்ன வரும்? ஒன்று பா வரணும், இல்லைனா பா வரணும். அப்போ இதை படித்தாவே தெரிஞ்சுக்கலாம், உப்பில்லா பண்டம் குப்பையிலே, அப்படி தான் வரணும். உப்பில்லா பண்டம் ஆப்ஷன் ஏ தான். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஒரு சோறு தான் பதம், இரு சோறும் கிடையாது, 3 சோறும் கிடையாது, 2 சோறும் கிடையாது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். உப்பிட்டவரை உள்ளளவும் என்ன வரும்? நினை. நினச்சிப்பார், உப்பிட்ட வரையும் உள்ளளவும் நினை அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான். காணல் நீர், மரபுத்தொடர்களை பொருளோடு பொறுத்துக. காணல் நீர்னால் எப்படி இருக்கும்? இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது. எஸ்ஜே சூர்யா மாதிரி தான். காணல் நீர்னாவே எஸ்ஜே சூர்யா தான். அடுத்தது அவசர கொடுக்கை, மரபுத்தொடருக்கு உரிய பொருளை தெரிவு செய்க. அவசர கொடுக்கை அப்படின்னா என்ன? எண்ணி செயல்படாமை அப்படிங்கிறது தான் அதற்கு உண்டான மரபு தொடர். அடுத்தது திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் டேஸ் நகரமாக விளங்குகிறது. டேஸ் நகரமாக விளங்குகிறது, இந்த நாளையும் பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும். எட்டாக்கனி நகரமாகங்கிறது வராது, கல்லில் நார் உரைத்தல் அப்படிங்கிறது வராது, வாழையடி வாழையாக வராது, கொடியட்டி பறக்கும் நகரமாக இது வேணால் வரும். ஆப்ஷன் சி தான். கண்ணினை காக்கும் இமை போல. கண்ணை காக்கும் இமை அப்படின்னா என்ன வரணும்? கோவப்பட்டா காக்கும்,
வேகமும் வராது, பணிவும் வராது. அக்கறையாக அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான். கிணற்று தவளை போல, இது உங்களுக்கு தெரியும், வெளி உலகம் தெரியாமல் இருப்பது தான். கிணற்று தவளை போல அப்படிங்கிறது வெளி உலகம் தெரியாமல் இருப்பது தான் சரியான மரபுத்தொடர், சாரி ஊமை தொடர். எலியும் பூனையும் போல, எலியும் பூனையும் போலனா என்ன வரணும்? எலி பூனைனா எதிரி தான். அடுத்தது ஆக்சுவலாக இந்த 76 இது வந்து ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கு பெரிய விளக்கம் தேவையில்லை, இதை நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. 76, 77, 78, 79, 80 இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. வேணால் அங்கே சென்டென்ஸ்லேயே ஆன்சர் இருக்கும், அதை பார்த்து நம்ம போடுறது தான். அடுத்தது ஃப்ரம் த கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற தொடரோட தமிழாக்கம் கேட்டிருக்காங்க. கேண்டிடேட்ஸ்னால் யார்? வேட்பாளர் தான் சொல்லுவோம். அப்போ வேட்பாளரிடம் இருந்து அப்படிங்கிறது தான் ஃப்ரம் த கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது பேட்டன்ட். பேட்டன்ட்னா என்ன? பேட்டன்ட் அப்படிங்கிறது காப்புரிமை அப்படிங்கிறது தான் பேட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஆவணத்துக்கு என்ன வரும்? ஆவணம்னா ஒன்று டாக்குமெண்ட் வரணும், ரெக்கார்டையும் ஆவணம்னு சொல்லுவாங்க. ஒன்று டாக்குமெண்ட் இல்லைன்னா ரெக்கார்ட். பாசனம்ங்கிறது நமக்கு தெரியும், இரிகேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? மைக்ரேஷன்னா வலசை போதல் அப்படிங்கிறது தெரியும். மைக்ரேஷன்னா வலசை போதல். ரெவிவாலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம், செயல் மீட்டுருவாக்கம்னு சொல்லுவாங்க. ரெவிவாலிசம் மீட்டுருவாக்கம் அப்படிங்கிறது தான் ரெவிவாலிசம். ரெனாய்சன்ஸ் அப்படிங்கிறது என்ன வரும்? மறுமலர்ச்சி தான். ரெனாய்சன்ஸ் அப்படிங்கிறது மறுமலர்ச்சி. அடுத்தது அறிஞர் சார்ந்த கொஸ்டின். அறிக அறிவியல் என்னும் அறிவியல் இதழை நடத்திய ஆன்மீக துறவியார்? குன்றக்குடி அடிகளார். அறிக அறிவியல் அப்படிங்கிற ஒரு இதழையும் எழுதியிருக்காரு. இன்னொன்று வந்து அருளோசை, அருளோசை அப்படிங்கிற இதழையும் எழுதியிருக்காரு. ஓகே. அடுத்தது குற்றால முனிவர் அப்படின்ட்டு அழைக்கப்படுற கவிஞர் யார்? யார்? டிகே சிதம்பரனார். டிகேசி தான் குற்றால முனிவர்னு சொல்லுவாங்க. தமிழிசை காவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் இலக்கியத்தின் முன்னோடின்னு சொல்லுவாங்க. வளர்தமிழ் ஆர்வலர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிகேசி தான் குற்றால முனிவர். அடுத்தது இருண்ட வீடு என்னும் நூலை இயற்றியவர்? இது ஈஸி தான், பாரதிதாசன். இருண்ட வீடு. தாயகத்துக்கு சென்ற போப் 1885 to 1908 எவ்விரு மொழிகளை கற்பிக்கும் பேராசிரியராக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார் அப்படின்னு கேட்குறாங்க. இது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தமிழ், தெலுங்கு. ஆப்ஷன் பி தான். அடுத்தது கண் என்ற அடிச்சொல் தோடா மொழியில், இந்த திராவிட மொழி 3 இருக்குல்ல, அதிலிருந்து வந்த கொஸ்டின் தான் கண் என்ற அடிச்சொல் தோடா மொழியில் எவ்வாறு அமைந்துள்ளது அப்படின்னா கொன் அப்படின்னு வரும். தோடா மொழியில் கொன், கொன் வந்து தோடா. இதே வந்து கண்ணுங்கிறது தெரியும் தமிழ் அப்படின்ட்டு. கண்ணு அப்படிங்கிறது இந்த கன்னடம் மலையாளத்தில் வரும்னு நினைக்கிறேன். கன்னடம் யாந்திரு கண்ணு அப்படிம்பாங்க, அது வந்து கன்னடம். அப்போ இது வராது. கெண்ணு அப்படிங்கிறது, கண்ணுங்கிறது தமிழ், கொன்னுங்கிறது தோடா. கெண்ணு அப்படின்னா பர்ஜியில் சொல்லுவாங்க. கென், கே 3 சொல்லி எண்ணு, கென்னுன்னு வந்திருந்தால் எந்த மொழி அப்படின்னா பர்ஜி. அப்போ நமக்கு ஷார்ட்கட் எதாவது தெரியும்னா கொன்று தோடா, தோடா கொன், கென்னு பஜ்ஜி, கென்னு பஜ்ஜி, கோத்தோ. ஓகே, இதுக்கு நான் ஷார்ட்கட் வந்து அடுத்த வீடியோ பதிவில் இதுன்னு இல்லை, அந்த 3 திராவிட மொழிகளுக்கும் ஒரு சில ஷார்ட்கட்டு ரெடி பண்ணிவிட்டு நான் வரேன். சரிங்களா? அடுத்தது தென்மொழி, தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான்.
இன்னொரு இதழ் இருக்குமே, தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். தமிழ் நிலம் இந்த மூணுமே தான். இந்த மூணுமே வந்தாவே யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். எப்பயுமே இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கொடுத்தாவே ஆப்ஷனில் வந்து இந்த தேவநாய பாவனரையும் கொடுப்பாங்க, நம்மளை குழப்பறதுக்கோசரமே. பாவலரேறு, அவர் பாவாணர் அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்து இந்த 3 இதழையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? நீங்கள் படிக்கும்போது இந்த பாவலரேறு ஒன்று விட்டுருங்க, பெருஞ்சித்திரனாரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பாவனர் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர். பார்த்தீங்களா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார், பாவனர் கொடுக்குறாங்க. அப்போ தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். அடுத்தது இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் காணப்படும் மொழி. தொன்மையான மொழினாவே தமிழ் தான். ஆப்ஷன் ஏ தான். கடல் கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம், இளமூரியா கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி கண்டத்துக்கு என்னன்ட்டு நானும் பார்க்கணும். கடல் கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் ஆப்ஷன் ஏ தான். வேளாண் வேதம் என்று நாலடியார் தான். வேளாண் வேதம்னா நாலடியார், நாலடி 400, குட்டி திருக்குறள். இந்த நாலடியாருக்கு உண்டான வேறு சிறப்பு பெயர். வேளாண் வேதம், நாலடி 400, குட்டி திருக்குறள். அடுத்தது பண் எண்ணாம் பாடற்கு ஏபென்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னு ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு அதில் என்ன அணி அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக கண்ணோட்டம் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள். என்னது? பண் எண்ணாம் பாடற்கு ஈபென்றில் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அதாவது வந்து ஒரு பாடல்னு ஒன்று இருந்துட்டால் அதுக்கு பொருள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்குண்டான இசையே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பாடலுக்கு உண்டான அர்த்தமே. அந்த மாதிரி அன்பு இரக்கம் எதுவுமே இல்லாத கண் இருந்தும் பயனில்லை அப்படின்ட்டு இந்த திருக்குறளுக்கு உண்டான அர்த்தம். ஒரு பாடல் இருந்தால் அதுக்குண்டான இசை வந்து கரெக்டாக பொருந்தி இருக்கணும். அதேமாரி தான் அன்பு இரக்கம் இல்லாத கண்ணே இல்லை அப்படின்ட்டு ஒரு எடுத்துக்காட்டு இருக்காங்க. ஒன்று ஓமையணி வரும், இல்லை எடுத்துக்காட்டு ஓமையணி வரும். அப்போ எடுத்துக்காட்டு ஓமையணி தான் இதற்குண்டான அணியே. சரிங்களா? அடுத்தது சரியாக சீரமையப்பட்ட குறள் அடியை கண்டறிக. செலச் சொல்லுவார் கற்ற. அநேகமாக வந்து இது கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார் அப்படிங்கிற அவையஞ்சாமை திருக்குறள்லேருந்து வந்திருக்கு. அப்போ சரியாக சீர் அப்படின்னா மொத்தம் ஒரு திருக்குறளை பொறுத்த வரைக்கும் 7 சீர் இருக்கும். மேலே முதல் அடியில் 4 சீர் இருக்கும், 2வது அடியில் 3 சீர் இருக்கும். அப்போ இங்கே இதை பாருங்கள், செல சொல்லு வாறு கற்ற அப்படிங்கிற 4 சீர் வராது 2வது சென்டென்ஸ்னால். கற்ற செலச் சொல்லுவார் அப்படிங்கிறதான் திருக்குறளை அவையஞ்சாமி அதிகாரத்தில் இருக்குது. கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார் அப்படின்ட்டு வரும். வார்கற்ற செலச் சொல்லு அப்படிங்கிறது வராது. அடுத்தது வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று இக்குறட்பாவில் குறிப்பிடப்படும் விலங்கு அப்படின்னா யானை தான். ஏன் யானை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல இதே வந்து நீர் யானை அப்படிங்கிறதுக்கு பதிலாக மத யானைன்னு கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க, ஆன்சர் மத யானை தான் வரும். ஏன்னா வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு செயலை செஞ்சிட்ருக்கும்போது அதுக்குண்டான இன்னொரு செயலை செய்கிறது. யாரோ ஒரு செயலை ஒரு வேலையை சொல்கிறாங்க, அந்த வேலையை மட்டும் செய்யாமல் அதற்கு இன்னொரு வேலையை அது லிங்க் ஆகுது அப்படிங்கும்போது அதையே செஞ்சோம்னா அதுதான் வந்து திறமை. அதேமாரி ஒரு யானையை பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னொரு யானையை வச்சு தான் பிடிப்போம். இந்த கும்கி படத்தில் வர மாதிரி மத யானையை வச்சு தான் இன்னொரு மத யானையை பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அப்போ இந்த இடத்துல யானை அப்படிங்கிறது மத யானையும் வரும், யானையும் வரும். இங்கே மத யானை அப்படிங்கிறது கொடுக்காததுனால வெறும் யானை தான் நம்ம சொல்லணும், நீர் யானையெலாம் வராது. ஓகேங்களா? அடுத்தது சரியான குறட்பாவினை தேர்வு செய்ய. ஆக மொத்தம் இந்த தகுதி தேர்வில் வந்து திருக்குறளை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து இந்த 20 அதிகாரத்தையும் நீங்கள்
ஒன்று திருக்குறள் ஃபஸ்ட் லைன் எப்படி இருக்குது, ரெண்டாவது லைன் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதேமாரி ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒவ்வொரு சொல்லோட பொருளும் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு அதிகாரத்தில் உள்ள திருக்குறளுக்கு ஏதோ அணி இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அது இல்லாமல் புக்கை பேஸ் பண்ணி வேறு திருக்குறள் இருக்குதா அதுக்குண்டான அர்த்தத்தையும் தெரிஞ்சிருந்தால் பெட்ரு. சரிங்களா? சரியான குறட்பாவினை தேர்வு செய்க. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்று எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. ஈகை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஏன்னா இப்போ ஈகை அப்படிங்கிறது வரதுனால ஈகை அதிகாரத்தில் தான் கேட்டிருக்காங்க. சரி, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். இப்போ எனக்கு எதுவுமே தெரியல, எப்படியோ ஒன்று ஆன்சரை சூஸ் பண்ணுறது அப்படின்னா நாம் யோசிக்க வேண்டியது தான். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, அதாவது இல்லாதவனுக்கு ஒன்று கொடுக்கறது தான் ஈகை. அதாவது வந்து ஒரு நல்ல செல்வத்தை கொடுக்கறது தான் வந்து நல்ல செயல். மற்றவங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா சும்மா அவங்ககிட்ட எதையோ ஒன்று எதிர்பார்த்து செய்கிறது அப்படிங்கிறத இந்த திருக்குறளுக்கு உண்டான அர்த்தம். அப்போ வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை அப்படிங்கிறது தான் கரெக்ட். அப்போ இந்த ரெண்டு திருக்குறளையும் வரியாருக்கு ஒன்று ஈகை ஈவதேன்னு வராது. வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீர் அது உடைத்து அப்படின்னு தான் வரணும். உடைத்து நீர் அதுன்னு வராது. புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது 100வது என்ன கிடந்தா, அது திருக்குறள் தான். இது ஈஸி, ஒழுக்கம் உடைமைன்னு நினைக்கிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓகேங்க. ஓகே, இந்த வீடியோ பதிவில் லாஸ்ட்டாக குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கேட்கப்பட்ட தகுதி தேர்வு கொஸ்டின் தான். சரிங்களா? தகுதி தேர்வு கொஸ்டினில் தமிழ் கொஸ்டினை மட்டும் பார்த்துருக்குறோம். 100 கொஸ்டின், அதுக்கு உண்டான ஆன்சர் கீயும் பார்த்துருக்கோம். சில எக்ஸ்ப்ளனேஷனையும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் முடிஞ்சளவுக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு நான் ஒன்றா கொண்டு வரேன். சரிங்களா? இப்போ என்ன படிக்கிறேன் ஏது படிக்கிறேன்னு தெரியாமல் இருக்கும்போது ஜஸ்ட்டு இப்படி ஒரு கொஸ்டின் மாடலை எடுத்து இப்படிலாம் கேட்குறாங்கிறதுக்கோசரம் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணது. சரிங்களா? ஓகே, நல்லா படிங்க, பார்ப்போம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். இத்துடன் கிறிஷோபா அகாடமியிலேருந்து நான் உங்கள் ராஜு. தேங்க்யூ.